2000 பேருக்கு மேல அந்த வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசில எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 5 பேருக்கு. 2000 எங்க, இந்த 5 எங்க? அதனால இதெல்லாம் வெறும் வாயை திறக்கலங்க. என்னமோ அவங்களே இந்த கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு 2000 பேருக்கு மேல அந்த வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசில எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 5 பேருக்கு. 2000 எங்க, இந்த 5 எங்க? அதனால இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இந்த மாதிரி லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க. அதுவும் என்ன ஆச்சு தெரியல. இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸ்மே கிடையாது. யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இது. அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை நாம கொடுப்போங்க. 100% நீங்க இந்த விஜய நம்பலாங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமா ஒண்ணு நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கணும். இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுக்கிற கல்லாப்பட்டி கூட்டணியோட சேர்ந்து அப்புறம் நாம ஏற்கனவே சொன்னோம் அந்த மற்றும் பலர் கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோடும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு நம்மள உங்க விஜய எப்படி எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சி பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுவோம்னு, எங்க இந்த தேர்தல்ல நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுவோம்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய்க்கு உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்ந்துதான் நீதி வேண்டும். அவங்க கொள்ளையடிக்க இதுவரைக்கும் எப்படி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காங்கிரஸ்ல இருக்கிற சில கையில சாரி பணப்பையில போட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்த ஒரு நேரடி பாதி கதர் கூட்டணி, அப்புறம் இந்த மற்றும் பலர் கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல, அதோட டெல்லி ஓனரோட ஒரு கொள்ளைப்புற கள்ள கூட்டணி, அதாவது பாதி காவி கூட்டணி கொள்கை ஏமாத்துறாங்க. அதனால இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. ரெண்டு பேரும் வேற கூட்டணி கிடையாது, ஒரே கூட்டணி தான். ரெண்டு பேரும் நம்பாதீங்க. இதுல எந்த டவுட் உங்களுக்கு வேணாம். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அந்த மற்றும் பலருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, நீங்க யாருக்கு ஓட்டு